ப்ளூபிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம். இன்றைக்கி நம்முடைய அரசியல் பார்வையில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பேச போகிறோம். அதை பற்றி பேசுகிறதுக்காக நம்முடைய நண்பரும் மூத்த பத்திரிகையாளருமான கோட்டீஸ்வரன் அவர்கள் இருந்திருக்கிறார். வணக்கம் நண்பா. வணக்கம் நண்பா. நேயர்களுக்கு அன்பு வணக்கம். கொஞ்சம் சோஷியலாக பேசுவாங்க. இந்த சோஷியல் மீடியா தான் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது. இப்போ நம்ம வாழைப்பழம் வாங்க போனோம், எல்லாருமே ஷார்ட்ஸ் தான் பார்த்துட்ருக்குறாங்க. சரி, பக்கத்தில் ஒரு கடைக்கு போனோம், எல்லாருமே ஷார்ட்ஸ் தான் அதாவது வாழ்க்கையில் கலந்து போனோம். எல்லாமே 30 செகண்டில் ஒரு நிமிஷத்தில் சொல்லியிருந்தாங்க. இதில் இப்போ எலெக்ஷன் நெருங்கும்போது இந்த ஷார்ட்ஸ் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. அதில் முக்கியமாக சோஷியல் மீடியா. அதுக்கப்புறம் இன்னொரு பர்சனல் கேள்வி, உங்களை எல்லாரையும் உங்களை இல்லை நம்மளே சேர்த்தே சொல்லுவோம். பின்னாடி இருக்கிற கலரை சொல்லிட்டு இது பேக்ரவுண்ட் கலர் 200 ஊப்பி 2000 ஊப்பிலாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறீங்க, எப்படி பார்த்துக்கிறீங்க? இந்த கலரில் தான் விற்கிது, அதனால் நீங்கள் அந்த கலரை வாங்கி வச்சுருக்கீங்க. இதெல்லாம் போட்டுருந்தது நல்லா இருந்தது. அதனால் அந்த கலரை வச்சு சொல்கிறதுன்றது எனக்கு புரியல. அதாவது இன்றைக்கி சமூக ஊடகத்தோட அந்த ஒரு தாக்கம் என்பது தவிர்க்க முடியாததாகி போச்சு. மொபைல் பெனிட்ரேஷன் என்பது தமிழகத்துலேயும் இளைஞர் மத்தியில் ரொம்ப அதிகமாகி போச்சு. இன்றைக்கி உதாரணத்துக்கு ஒரு குழந்தை +2 முடிச்சுட்டு காலேஜுக்கு போகிறாங்க, ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ, அவங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு பண்ணுற வேலையை ஒரு செல்ஃபோனை வாங்கி கொடுக்குறாங்க. அவங்க போகிறது வர்றது சேஃபாக இருக்கிறாங்களா. அப்போ அந்தளவுக்கு போது மொபைல் கையில் இருக்குது, அந்த மொபைல் அடிக்ஷனும் ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ அதில் என்னென்னா அந்த பொறுமை என்பது சுத்தமாக கிடையாது. 30 செகண்டு 60 செகண்டுக்கு மேலே ஒரு விஷயத்தை பார்க்கணும், ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது இல்லை. இப்போ அந்த ஷார்ட்ஸுன்றது வந்துச்சு. அப்போ இன்னொன்று, இது அரசியல் நேரம், அரசியல் களம் நடந்து கொண்டிருக்கிறது. விஜய் அவர்களோட அந்த அரசியல் வருகையால் இளைஞர்கள்கிட்ட அரசியல் அதிகமாக பேசப்படுது, அந்த ஆர்வம் இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு சிலர் அதை தேர்தலாக பார்க்குறாங்க, ஒரு சிலர் விஜய் படம் வரா மாதிரி பார்க்குறாங்க. எலெக்ஷனில் விஜய் படம் எலெக்ஷனுக்கே வருது, விஜயே எலெக்ஷனாக படமாக வராரு, இப்படியெல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க. அதில் அரசியல் இருக்குது, அரசியல் தன்மை என்ன, அதில் கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, மக்களுக்கு விஜய் அண்ணாவை பார்த்துட்டேன், விஜய் அண்ணாவை பார்க்கணும், விஜய் அண்ணாவை அரசியல்வாதியாக பார்க்கணும். இன்னொன்று என்னென்னா, அதிதீவிர ரசிகர்களுக்கு என்ன அது ஒரு நெருக்கடினா, விஜய் அண்ணா முழு நேரம் அரசியல்வாதியாக வந்தால் அவர் படம் நடிக்க மாட்டார். இப்போ நான்லாம் ஒரு தீவிர விஜய் ரசிகர். அதாவது விஜய் படத்தில் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் விஜய் அரசியலில் சுத்தமாக அவர் பண்ணுறது எனக்கு பிடிக்கிறதில்ல. அதனால தான் நம்ம அதை அவர் பர்சனலாக பண்ணுறது கொள்றதுன்றதை தாண்டி மக்கள் உயிர் போகுது, இளைஞர்களுக்கு ஒரு தவறான வழிகாட்டுதலாக இவர் போயிடுவாரோ அப்படின்னும்பொழுது அந்த இடத்துல அப்போ ஒரு பத்திரிகையாளராக என்னோட கடமை அது, என்னோட வேலை அது என்ன. பத்திரிகையில் இவர் சூப்பரு, ஸ்டாலின் ஆட்சி காலத்தில் பாலாரம் தேவாரம் ஓடுது, குடும்ப அரசியல்னா என்னன்னே அவங்களுக்கு தெரியாது, மணல் குவாரி திருடல, கஞ்சா போதை இல்லை, எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. மகிழ்ச்சியாக இருக்காங்க மக்கள் அப்படி சொல்லணும். மக்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் எதுக்கு டிஎம்டிக்கு கூட்டணி நீங்கள் சேர்த்துக்கிறீங்க அப்படின்னு நிற்க வேண்டியதானே. 234 தொகுதி. இப்போ இதெல்லாம் யதார்த்தமாக இருக்குது. இப்போ ஒரு பயம் இருக்குது, தனியாக நின்று பாருங்க. அப்போ அந்த பயம் இருக்குது, நம்ம அதையே தான் பேசுகிறோம். அப்போ அதனால் நம்ம திமுகவுக்கு ஆதரவாக பேசுகிறோம், திமுக பற்றி விமர்சனம் பண்ணோம், அப்படி கிடையாது. என்னோடய வேலை யார் ரொம்ப தப்பு பண்ணுறீங்களோ அவங்கள அதிகமாக காட்டுவேன். அப்போ என்னோட பார்வையில் தாவேகா தான் ஆட்சி கட்சியை ஒழுங்காக நடத்துறதுல நிறைய தவறுகள் பண்ணுறாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க பண்ணுறது கரெக்டுன்றாங்க. ஒரு உதாரணத்துக்கு, அந்த பஸ்ஸு போகிற இடத்துல பிரச்சனை வருதுன்னு தெரியுது, அந்த பஸ்ஸை எப்போ பார்த்தாலும் நாய்க்குட்டி மாதிரி கூடவே கூட்டின்னு போகிறது. ஏன் அந்த பஸ்ஸை ஒரு வேணாம் மாற்றுங்க, இல்லை போகிற இடத்துல ஒரு மேடையை போட்டு, மேடையில் உட்காந்து அழகாக கௌரவமாக ஒரு மேடையை போட்டு, எதிரில் ஷாமினா போட்டு எல்லாரையும் ஏற்ற வேணாம். மேடையில் ஒரு 6 பேர் இல்லை, அந்த தொகுதியில் யார் வேட்பாளர் சீட்டு கொடுக்கணும்னு உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்குல்ல, அந்த தம்பியையோ இல்லை அந்த தங்கச்சியோ கூப்பிட்டு மேடையில் உட்கார வச்சு, இவர் நல்லா பார்த்துக்கங்க, இவர் தான் நாமக்கல்லில் நமக்கு நம்ம கட்சி சார்பாக இப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னால ஆவடியில் எல்லா இடத்துலையும் இவர் தான் வேட்பாளர்னு அவங்க தனியாக அவங்க கரெக்டாக சொன்னீங்க. 230 நாளில் தொகுதியில் இவர் அறிவிச்சார்னா அதுக்கு மேலே செகண்ட் ஷோ இருக்குது போல இருக்குது. அதாவது என்னென்னா, எந்த கட்சியுமே நடக்காத ஒரு விஷயம் இப்போ நடந்துகிட்டு இருக்கீங்க. அதை கரெக்டாக சொன்னீங்க. அதுவும் சமூக வலையில் என்னென்னா, இந்த ஷார்ட்ஸில் இல்லை விளம்பரம் தாவேகா சார்பாக வருது. என்னென்னா, கொளத்தூர் தாவேக்கா, அதுக்கப்புறமா ஏதோ இந்த மாவட்டம்ல சட்டமன்ற தொகுதியை போட்டு இந்த சட்டமன்றத்தினுடைய தாவேக்கா அப்படின்னு போட்டுட்டு விஜய் கூட இவர் அந்த வேட்பாளராக யார் வருவாரோ இருக்கிற மாதிரி வருது. இப்போது வேட்பாளர் அவரு நினச்சிக்கிட்டு அவர் பண்ணிகிட்டு இருக்காரு விளம்பரம். வேறு யாரும் அங்கே சீட்டு கேட்டிருப்பாங்க. அப்போ நீங்கள் யாருக்கு கொடுக்க போகிறீங்க, கொடுத்தா இதெல்லாம் சிக்கல். ஆனால் அதை சேஃபாக என்ன பண்ணுறாங்க, இந்த கட்சியினுடைய இந்த சட்டமன்றத்துக்கு கட்சி அப்படின்னு போடுறாங்க. அதெல்லாம் ரீடிங் பிட்வீன் த பொலிட்டிக்கல் லைன்ஸில் அது பார்க்கணும். இன்னொன்று, அந்த ஏரில் காசு விளம்பரம் பண்ணுறவருக்கு ஒரு தகுதி இருக்குது, அவர் பணத்தை செலவு பண்ணுறாரு. அந்த பணம் என்பது இல்லாமல்
தாவேக்கால போனால் நமக்கும் சீட்டு கிடைக்கும், வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்பி வந்திருப்பாங்க. அப்போ அவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக அதில் பார்க்கவும் மனச்சோர்வு அடைவாங்க. பிரபல கட்சிகள்ன்றதை விட முக்கியமாக பாரம்பரிய மிக்க திராவிட கட்சிகள்லாம் ஓரங்கட்டப்பட்டவர்கள் இல்லை, அந்த இடத்துல கடைசி வரைக்கும் கடைநிலையாகவே இருக்கும். இங்கே வந்துன்னா ஒரு பெரிய போஸ்டிங், நம்ம அமௌண்ட்டும் கொடுப்போம், அட்லீஸ்ட் ஃபேமஸ் ஆகும் அப்படின்ற மைண்ட் செட்டில் நிற்பாங்க. இல்லைங்க, இன்னைக்கு விஜய் மூலமாக ஒரு பிரகாசத்தை அடைஞ்சிடலான்னு நினைப்பில் வராங்க நிறைய பேர். விஜய் வந்து அவர் பிரகாசம் நீங்களாம் அடைய முடியாது, உங்கள் மூலிமா அவர் தான் பிரகாசத்தை அடைவார். அதுதான் அதை நோக்கி அவர் போயிட்டுருக்கிறாரு. நீங்கள் பிரகாசத்தெல்லாம் அடைய முடியாது. அவருக்கு என்னன்னா, இப்போ திமுகவில் அதிமுகலையோ ரொம்ப ஏழ்மையாக ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னா அவர் எத்தவொன்னே எம்எல்ஏ அமைச்சர் ஆக மாட்டார். அவர் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவார், லோக்கலில் வந்து ஒரு பொறுப்பில் போவார், ஒரு கிளையில் ஏதோ ஒரு உதிரியோ அதோ துணையோ இணையோ போவார். அப்புறம் கஷ்டப்பட்டு கிளை செயலாளர் ஆவார். கிராமமாக இருந்தால், நகரமாக இருந்தால் வட்ட செயலாளர் ஆவார். வட்ட செயலாளர் ஆகும்போது அவர் கவுன்சிலர் ஆகிறதுக்கு உண்டான ஒரு தோரணம் வரும். கவுன்சிலர் ஆகி பகி செயலாளர் மாவட்ட செயலாளர். குடும்ப அரசியல் நடக்குது, குடும்ப அரசியல் தான் நடக்குது. நீங்கள் எங்கே எங்களை வளர விடுறீங்க? என் கட்சிக்கு வாங்க. இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு லோக்கலில் அரசியல் பண்ணோன்னா எடுத்தோன்னே பதவிக்கு வரணுன்னு தான் கிடையாது. ஒரு அந்த ஏரியாவில் ஒரு 1000 பேர் மத்தியில் நீங்கள் பிரபலமாக இருக்கிறீங்க, ஒரு நல்லவருங்க அப்படின்னு நீங்கள் ரத்த தான முகாம் நடத்தலாம், இல்லை அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு உதவி செய்யலாம், இல்லை அங்கே இருக்கவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, இல்லை நீங்கள் வழக்கறிஞராக இருக்குன்னா அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு பெட்டிஷன் எழுதி கொடுக்கலாம், இலவசமாக சட்ட ஆலோசனை வழங்கலாம், ஏதோ ஒன்று பண்ணலாம். இல்லை ஒரு நீங்கள் ஒரு 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 என்ஜிஓ நடத்துகிறீங்கன்னா அங்கே வந்து அங்கே இருக்கிற சுற்றுப்பட்டத்தில் செடி வைக்கலாம், பிறந்தநாள் யாருன்னா கொண்டாடுறாங்கன்னா அவங்களுக்கு செடி அன்பளிப்பாக கொடுக்கலாம். இதெல்லாம் மக்கள் தொற்று அரசியல் சம்பவங்கள். இல்லை இப்போ சாயந்தரத்தில் யாருன்னா பசங்களுக்கு வந்து ஃப்ரீயாக டியூஷன் எடுக்கலாம், ஒரு 100 பசங்க 200 பசங்களுக்கு ஒரு 2-3 டியூஷன் சென்டர் போட்டு கூட அரசியல்வாதி ஆகணும்னு நினைக்கிறவங்க பண்ணலாம். ஆனால் நாங்கள் அதெல்லாம் பண்ண மாட்டோம். எடுத்தோன்னே குறைஞ்சபட்சம் எம்எல்ஏ ஆகணும், இல்லைன்னா அதுக்கு மேலே எதுனா இருந்தால் அப்படி ஆகணும், இல்லை முதலமைச்சரே ஆகணும். அப்போ தலைவரே என்ன நினைக்கிறாரு, விஜய் சார் எத்தவொன்னே சிஎம் அப்படின்னு போய் இவங்க என்ன நினைப்பாங்க, எத்தவொன்னு நானும் எம்எல்ஏ ஆகிறது எவ்வளோ கஷ்டம், அதுக்கு எவ்வளோ நேரம் செலவு பண்ணணும், எம்எல்ஏக்கு கீழே எவ்வளோ பதவிகள் இருக்குது, எம்எல்ஏ ஆகிறதுக்கு 2 லட்சம் ஓட்டு இருக்குன்னா அதில் 1 லட்சம் ஓட்டு பேரை நமக்கு தெரிஞ்சிருக்கணும், அதில் ஒரு 70,000 பேர் நமக்கு வந்து ஓட்டு போடணும் அப்படின்ற அந்த கணக்கு இருக்கு இல்லைங்களா, அடிப்படை கணக்கு. அதை எல்லாமே நீங்கள் சொன்ன மாதிரி ஷார்ட்ஸு, வீடியோஸு, வைபு, ஃபயர் விடுறது, ஃபேஸ்புக்கில் டான்ஸ் போடுறது, ஸ்பீக்கர் டான்ஸு, டிஜே, இதை வைத்து அதெல்லாம் சரி செய்து விடலாம் அப்படின்னு இளைய சமுதாயம் நடக்குது. அதனால தான் நம்ம அதை அங்கே கோடிட்டு காட்டுறோம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இவர் பண்ணுறதை வச்சுட்டு திமுகவும் சில சர்க்கஸ் வேலைகள் பண்ணுறாங்க, அதிமுகவும் சர்க்கஸ் வேலை பண்ணுறாங்க. இப்போ ஒரு விவசாயி பண்ண ட்ராமா பார்த்தீங்களா? பார்த்தேன். பேசிக்கலி வந்து எடப்பாடி அவர்கள் விவசாயி, ஆனால் அன்னைக்கு அவர் போட்ட ட்ராமாவை பார்த்தீங்களா? இப்போ இவர் போடுற ட்ராமாவும் இருக்குது. இப்போ இவங்களை வந்து யங்ஸ்டர்ஸை வழி நடத்துகிறோம், யங்ஸ்டர்ஸை இன்ஸ்பயர் பண்ணணும்னு சொல்லிட்டு விஜய் மாதிரி பண்ணுற சேட்டையை இவங்களும் பண்ணி தங்களுடைய மார்க்கெட்டை ஏற்றுறதா நினச்சி பப்ளிக் கிட்ட மீம்ஸ் மெட்டீரியலாக ஆகிறாங்க. இல்லைங்க, அது வந்து நீங்கள் அவங்க கூட இருக்கிற வியூக வகுப்பாளர்கள் இவங்களாம் கூட சொல்லணும். அதாவதுங்க, இவரும் ஒரே மாதிரி தலப்பா கட்டினுக்கிறாரு. நீங்கள் வந்து இவர் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அந்த விவசாயிக்கு போடுறது கோடிட்டு காட்டுறீங்க. இவரும் ஒரே கலரில் தலப்பா கட்டினுக்கிறாரு. அங்கே இருக்கிற 3 விவசாயி அதே கலரில் தலப்பா கட்டிட்டாங்க. கலரு குவாலிட்டி எல்லாம் பார்த்தா ஒரே மாதிரி இருக்குது. அப்படின்னா வாங்கி கொடுத்து நீங்கள் அதை கொண்டு வரீங்களா அப்படின்ற அந்த ஒரு கேள்வி. பெர்ஃபார்மன்ஸ் ஹெவியாக இருக்குன்னு நம்ம சொல்ல, கமெண்ட்ஸில் போடுறோம். யதார்த்தம் தான் முக்கியம், மக்களோட மக்களாக போக யதார்த்தம் முக்கியம். அதே மாதிரி எதுக்கு ஸ்டாலின் சாரை வந்து நீங்கள் ரேம்ப் வாக்கு நடக்க வைக்கிறீங்க? விஜய் பண்ணுறாருன்னா விஜய்க்கு அதான் வரும், விஜய்க்கு வேறு எதுவும் தெரியாது, அவரால் கொள்கையோ கோட்பாடோ பேச முடியாது. பட் இவரோட தலைமை, இவரோட பண்புன்றது இந்திய கூட்டணிக்கே தலைமை பண்புக்கு வரலான்ற மாதிரி இருக்கும்போது அவர் போய் ஏதோ நடிகர் மாதிரி வந்து ரேம்ப் வாக் போகிறது, கொடியை தூக்கி அவர் மேலே போடுறது என்னது? ஏன்னா நீங்கள் ராகுல் காந்தி தேவையில்லை, ஸ்டாலின் அவர்கள் வேணும்னு உத்தவ் தாக்கரேலேருந்து எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் வந்து அவருக்கு ஏன் அந்த மாதிரி ஐடியாஸ் இல்லை? யாரோ இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, நம்ம வந்து பல கோடிக்கு ஒரு பைக்கில் ஏறுறது கூட நகைப்புக்குரிய விஷயமா தான் போச்சு. ஒரு அது பைக்கில் ஏறுறது, அப்புறம் சேகர் பாபு அவர்கள் நினைக்கிறேன் ஒரு இடத்துல போய்ட்டு டான்ஸ் ஆடுறது, பழைய பாட்டு போட்டுவிட்டு அங்கே இருக்கிறவங்களாம் டான்ஸ் ஆடி சுற்றி. ஸ்டாலின் அவர்களுக்கு இன்றைக்கி பண்ணார் பாருங்க, டிஎம்டிக்கு தூக்கிட்டு வந்து சார், அதுதான் ஸ்டேட்மெண்ட். அதான் இஸ் அ பொலிட்டிஷியன். பவர் பிளே சரி, அரசியல்வாதிகள் அவங்களுக்கு வந்து நீங்கள் இந்த கேமரா போட்டு இந்த சைடில் அப்படி மேக்கப் வச்சு லைட்டு போட்டு காட்டுறது, திடீர்னு பார்த்தோன்னா போய் இப்போ எம்ஜிஆர் அவர்கள் போய் ஜனங்களை போய் கட்டி பிடிச்சாருன்னா இயல்பாக வந்துச்சு. யார் எப்படி இருக்கிறா, நல்ல ட்ரெஸ்ஸு போட்டிருக்காங்களா அதெல்லாம் தெரியாது, பார்த்தோன்னே இறுக்கி அணைச்சிக்கலாம், இறங்கி போகக்கூடாது. தன்னோட தொண்டை வந்து தகவல் கேள்விப்பட்டு லெட்ரு அனுப்பிச்சிருப்பான், யாருன்னே தெரியாது. அவர் பிரிக்கும் போது அவர் பார்த்துட்டாருன்னா ஜாக்பாட்டு, இந்த கல்யாணத்துக்கு போவார். அந்த கல்யாணத்துக்கு இவர் வர போகிறாருன்னு கல்யாண வீட்டுக்காரங்களுக்கே தெரியாமலாம் போயிருக்காரு, சேத்துல வேட்டியை கட்டி மடிச்சுட்டு போனவர். அப்போ அவங்க பண்ணாங்கன்னா அது நல்லாயிருக்கும். ஆனால் அவரே படத்தில் சொல்லியிருப்பார்,
ஊரார் தெரிந்து கொள்ள புகைப்படம் எடுத்துக்கொண்டால் அதில் சுயநலம் உண்டு, அது பொதுநலம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பெருகிற மாதிரி ஒரு ஷாட் வச்சுருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐயா மோடி அவர்களுக்கு பொருந்தும். ஸ்வச் பாரத் அப்போ ஞாபகம் இருக்குங்களா? குப்பை க்ளீனாக நம்ம அப்போ தான் பார்த்தோம். குப்பைனா எப்படி இருக்கணும்? கசங்கி போய் குப்பை அழுக்காக ஒரு மாதிரி இருக்கணும், கந்தரகோலமாக. ஆனால் குப்பையே அழகாக தெரிஞ்சது அப்போ ஸ்வச் பாரத்தில் தான். ஒரு 4 பேப்பர், இந்த ஸ்கூல் பசங்களோட புக்கெலாம் இருக்கும் பாருங்கள், அதை கீழ்ச்சி நீங்கள் போட்டிங்கன்னா வெள்ளை கலரில் இருக்கும் பேப்பர், 4 பேப்பர் நீட்டாக இருக்கும். அந்த 4 பேப்பர் இந்த பாப்கார்ன் சிப்ஸ் பேக்கெட்டு அதெல்லாம் போட்டுட்டு அதை அப்படியே பிரிக்கின்னு போகிறாங்க. குப்பைனா அதான் குப்பையா? ஏன் செத்த நாய், பிரிச்சலி, அதுக்கப்புறம் பழைய சாதம், மிச்ச மீதி இதெல்லாம் குப்பையாக வராதா? நீங்கள் ஸ்வச் பாரத்துக்கு வாசிப்போ இதெல்லாம் வரலையே. தூய்மை பணியாளர்கள் கவுஸ் இல்லாமல் சாக்கடையில் இறங்கி பண்ணுறது அது ஒண்டி தானே வருது. அப்போ அவங்க தான் கஷ்டப்படணுமா? அதனால தான் சொன்னேன், இந்த ஷூட்டிங் அரசியல்லாம் நிற்கணும். சரி, இவங்க தான், அதாவது இது இப்போ நம்ம சொல்லவே முடியாது. நம்ம போய் இப்போ சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஸ்டாலின் சாருக்கோ இல்லை இபிஎஸ் சாருக்கோ சொல்கிறனாலும் உங்களுக்கு ட்ரெண்டு தெரில, விஜய் பாருங்க வைப்பு பண்ணணுவாங்க. அதனால் இந்த வைபால் கால கொடுமை இது. அந்த விஷயத்தில் அண்ணன் நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனத்தெல்லாம் பண்ணுறதில்ல. அண்ணன் கோவப்படுவார், இந்த பேர் இருக்கிறத அடிச்சிருவேன்வார், கோவப்படுவார் தவிர்த்து இப்படி பேசுவார் தவிர்த்து அண்ணனை பொறுத்தவரைலாம் இந்த ஃபோட்டோ ஷூட் பண்ணுறது அதெல்லாம் கிடையாது. ஷூட்டிங் அரசியல் வேணாம். எனக்கு 2 மைக்கை ஷூட் பண்ணுவார், 2 ஒளிபெருக்கி வைடா போதும், அண்ணன் பேசிக்கிறேன் அப்படின்வாரு. அந்த விஷயத்தில் சீமான் அவர்கள் அதில் சரியாக போகிறாரு. விஜய் அவர்களால் சீமான் அவர்கள் பாதிப்புக்கு உள்ளாகக்கூடாதுன்றது நம்மளோட பதிவு. அதில் இப்போ இந்த முக்கியமான நேரத்தில் திமுகவை பற்றி நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க. திமுக பற்றி நம்ம பல விஷயங்கள் எடுத்து சொல்கிறோம். செட்பேக்குன்னு அடிக்கடி முன்வைக்கிற கேள்வி. இப்போ நீங்கள் செக்ரட்டரி பக்கம் அடிக்கடி போயிட்டு வரீங்க, ஏன்னா அவங்க வீட்டு நம்ம கமிஷனர் ஆஃபீஸ் டிஜிபி ஆஃபீஸ் பக்கம் போகிற மாதிரி. இப்போ அங்கே இருக்கிற அதிகாரிகள் யார் அடுத்த ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறாங்க? இந்த மாதிரி கேள்வி யாரும் கேட்டிருக்க மாட்டாங்க. அவங்க மனசுக்குள்ளே யார்? அவங்களுக்கு அந்த ஆர்வம் அதிகமாகுதுங்க. ஏன்னா செக்ரட்டரியேட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாமக்கல் கவிஞர் மாளிகையில் ஒரு 9 அடுக்கு பூரா ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸு, அண்டர் செக்ரட்டரியிலேருந்து, ஜாயின்ட் டைரக்டர்ஸ்லேருந்து, குரூப் 1 ஆஃபீஸர்ஸ்லேருந்து நிறைய பேர் இருப்பாங்க. அங்கேயே எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு செக்ரட்டரியேட்லேயே ஒரு 1500-2000 பேர் உட்காந்து வேலை பார்க்குற இடம். அது இல்லாமல் டெய்லி ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான மற்ற அதிகாரிகள் போவாங்க வெவ்வேறு துறையிலேருந்து. தாசில்தார், ஆர்ஐயிலேருந்து ஆரம்பித்து டீச்சர்ஸு, அப்புறம் பிடபிள்யூடி, எல்லா டிபார்ட்மெண்ட், மாநகராட்சி, முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட், தமிழ்நாடு பூரா எல்லாரும் போயிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல நம்மளோட அரசியல் அடுத்து எப்படி இருக்கும், யார் ஆட்சி வரும், இல்லை இந்த ஆட்சி திரும்பி நீடிக்குமா அப்படின்றது அந்த ஆர்வம் இருக்குது. நிறைய கேட்குறாங்க. நம்மக்கிட்ட கேட்குறாங்க, நம்ம ஜோசியக்காரர்கள் நம்ம சொல்ல முடியாது. நான் தேர்தல் டஃப்பாக போகுது, அதிமுகவும் திமுகவுக்கும் நடுவில் தான் போட்டி, தாவேக்கான்றது சிலபஸ்லேயே இல்லை அப்படின்னும் போது இதை சொன்ன உடனே அவங்க கேட்ட கேள்வி யார் ஜெயிப்பாங்கன்றது நம்ம அதுக்கு டைரெக்டாக பதில் சொல்ல முடியாது. நம்ம கட்சிக்காரராக இருந்தால் நம்ம ஒரு விஷயத்த சொல்லலாம். திமுககாரராக இருந்தால் திமுக தான் ஜெயிக்கும்னு சொல்லலாம், அதிமுககாரராக இருந்தால் அதிமுக தான் ஜெயிக்கும் நம்ம சொல்லிட்டு வேகமாக போயிடலாம். ஆனால் நம்ம அப்படி சொல்ல முடியாது. அது உண்மையாக தப்பாக போகுமா நமக்கு தெரியாது. ஏன்னா மக்கள் மனசில் என்ன இருக்குன்றது நம்ம போய் தேர்தல் முடிவை தான் பார்க்கணும். அப்படி இருக்கும்போது தாவேக்கா போட்டியில் இல்லைன்னு சொல்லும்போது அவங்க முகத்தில் ஒரு பிரகாசத்தை பார்க்க முடியும். என்னென்னா, ஐயோ இவங்க பரவாயில்ல, ஒரு என்னங்க யாரையுமே பார்க்க மாட்டேன்றாரு. இப்போது ஒரு கலெக்டர் போய் பார்க்கணுன்னா எப்படி, இல்லை ஒரு எஸ்பி போய் பார்க்கணுன்னா எப்படி, இல்லை சீனியர் ஆஃபீஸர்ஸ் பார்க்கணுன்னா எப்படி, கட்சிக்காரங்களுக்கே அவர் அவைலபிள் இல்லை, வெளியில் வெயிட் பண்ண வைக்கிறாரு, கதவு பூட்டிருக்கு, அவர் வெளியிலேயே வரமாட்டோம், ஒரு இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிறாரு. இப்போ நாளைக்கு ஒரு வெள்ள பாதிப்பு, ஒரு சில முடிவு எடுக்கணும் அப்படின்னா அமைச்சர்களே எல்லா முடிவும் எடுக்கணுன்றதில்ல, ஒரு சில முடிவுகள் முதலமைச்சர் எடுக்கணும். அப்போ அதிகாரிகளுக்கு ஆக்சஸ் இருக்கணும். இப்போவே இல்லை, ஒரு நடிகராக இருக்கும்போதே இல்லைன்னா நாளைக்கு அவர் ஒரு முதலமைச்சர் ஆகிட்டா அப்போ இருக்காது ஆக்சஸ். இப்போ எங்கள் நிலமெல்லாம் அப்படின்னு அந்த கேள்வி அவங்க முன்வைக்கிறாங்க. அதே மாதிரி தொடர் போராட்டங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. அது திமுக அரசுக்கு எதிரான பூதாகரமான விவகாரமாக எதிர்க்கட்சிகள் எடுத்து முன்னெடுத்து செல்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப துல்லியமான கேள்விங்க. என்ன இங்கே சிக்கல்னா, 2 விஷயம். மற்ற போராட்டங்களை மாற்றுத்திறனாளிகள் மற்ற போராட்டங்களை பொறுத்தவரையிலும் எனக்கு யார் சைடு நியாயம் அப்படின்றது அதெல்லாம் தாண்டி அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தினா கண்டிப்பாக அரசு ஊழியர்களுக்கு அரசு மீது ஒரு கோபம் இருக்குது. அதை மாற்றுக்கிறது கிடையாது. ஏன்னா இந்த அரசு ஊழியர்கள் இது நமக்கு உண்டான அரசியல், நமக்கு உண்டான அரசு அப்படின்ற மாதிரி நம்பி நிறைய பேர் நீங்கள் தபால் ஓட்டில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே திமுக முன்னுக்கு போகும். இந்த வாட்டி தபால் ஓட்டில் திமுக முன்னுக்கு போதா பின்னுக்கு போதான்றது ரொம்ப குரூஷியலாக பார்க்கணும். ஏன்னா ஒரு க்ளோஸ் கால் எலெக்ஷனில் தபால் ஓட்டும் முக்கியம். இப்போது டை வருது, ஈக்குவலாக வராங்க அப்படின்னா தபால் ஓட்டு முக்கியம். ஸோ அது எப்படி போகுதுன்றதை ஒன்று பார்க்கணும். ஆனால் ஒரு சில விஷயங்கள் அரசு சரி செய்து விட்டது. இப்போ சேகர்பாபு அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் தூய்மை பணியாளர் பிரச்சனையெல்லாம் சரி செஞ்சிட்டோன்னு சொல்கிறாரு. இன்றைக்கி ஒருத்தருக்கு
சுரேஷ்னு ஒரு தோழருக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லைங்க பொய் சொல்கிறார் அமைச்சர், நாங்கள் கேட்டது வந்து பணி நிரந்தரம், அதை பண்ணி கொடுக்கணும்னு கேட்டோம், அதை வந்து அவர் டெம்பரரியாக தான் கொடுக்குறாங்க. நாங்கள் ஏன் இப்போ குப்பை அள்ளுவர்களோ இல்லை தூய்மைப்படுத்துவர்களோ நாங்கள் அரசு ஊழியராக இருக்கக்கூடாது, நாங்கள் ஏன் தனியாரில் வேலை பார்க்கணும், நாங்கள் வந்து பொதுவான வேலையை தானே பார்க்குறோம், எங்களுக்கு உண்டான இது போராட்டம், சும்மா கோர்ட்டில் நியாயமான கோரிக்கை, கோர்ட்டில் கேஸ் இருக்குது, கோர்ட்டில் போய் பார்த்துக்கங்கன்றாங்க. அப்போ நாங்கன்னா கோர்ட்டுக்கு போய் எங்கள் வேலைக்கு வந்து நாங்கள் கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டில் ட்ரிபியூனலில் ஆர்டர் வாங்கிட்டு வர்றோமா அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆனால் அமைச்சர் பெருமக்களை பொறுத்தவரை என்ன சொல்கிறோன்னா, நாங்கள் சரி செஞ்சுட்டோன்றாங்க. இன்னும் நீங்கள் கோடிட்டு காட்டின மாதிரி யார் யாருக்கும் எதோ செய்கிறார். முதல்வர் 5000 ரூபா பணம் போட்டிருக்கிறாரு, 3000 ரூபா வந்து உரிமை தொகையை வந்து அட்வான்ஸ் போட்டுருக்காங்க, 2000 ரூபா கோடைக்கால கதை, இந்த பணம்லாம் கோடிக்கணக்கில் போகுது. அப்போது இந்த உண்மையிலே மாற்றுத்திறனாளிகளுக்கு தாயுள்ளத்தோடு அவர் செஞ்சார்னா அவருக்கு அந்த நல்ல பேர் கிடைக்கும். கண்டிப்பாக கலைஞர் அவர்கள் நிறைய அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி அம்மையார் ஜெயலலிதாவுமே பார்த்திங்கன்னா இந்த அனாதையாக ஆகிறவங்க இல்லை இந்த வயசானவங்களுக்கு ஒரு சில திட்டங்கள் அந்த மாதிரி விஷயங்களில் வந்து தொடர்ந்து திமுக பட்டிருக்கு. பட் இப்போது காவல்துறை போய் அவங்கள கைது செய்து நீங்கள் சொன்ன மாதிரி ஊருக்கு வெளியில் எடுத்து போய் விட்றதுலாம் அது நாகரிகமாகவும் இல்லை, அது நல்லாவும் இல்லை. முதல்ல வந்து நம்ம பார்த்துக்க வேண்டியது மாற்றுத்திறனாளிகளை. காரணம் என்னென்னா, இயற்கையாக ஒரு சில பிரச்சனைகள் அவங்களுக்கு அமைந்து இருந்தாலும் கூட செயற்கையாவது நம்ம அவங்க கூட இருக்கிறோம் அப்படின்ற அந்த நம்பிக்கையும் அந்த ஊக்கத்தையும் நம்ம கொடுக்கணும். தமிழக அரசு அது தவறுது, அதில் வந்து அவங்களோட போக்கு சரி கிடையாது. டிஎம்டிகேக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை விட அதுக்கு கொடுத்தீங்கன்னா அந்த 1% ஓட்டு அங்கே அதிகமாக இருக்குது. அதான் கலை யதார்த்தம். கரெக்டான பேச்சு. இறுதியாக ஒரு கேள்வி, ரஜினி அவர்கள் வந்து வாய்ஸ் கொடுக்க போகிறதாகவும், அஜித் யாருக்கு ஆதரவு கொடுக்க போகிறார், அஜித் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்துட்டு விஜய்க்கு ஆதரவு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி இருக்கு. இவங்க 2 பேரோட வாய்ஸ் யாருக்கு வரும்? அஜித் அவ்வளோவா பேச மாட்டார், பட் ரஜினி வாய்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ ரஜினி கமல்கள் நடிக்கிற படத்தை வந்து ரெட் ஜெயண்ட் தான் தயாரிக்கிறாங்க. ஸோ எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ரஜினியை பொறுத்தவரை அரசியலில் போய் மாட்டிக்க மாட்டார் உள்ள. அப்படியே எதனா சொன்னார்னா லாஸ்ட்டில் பஞ்சு டயலாக் மாதிரி எதனா ஒன்று சொல்லிட்டு போயிடுவார். ஒருத்தன் பெருசா 10 பேர் பெருசா அப்படின்ற மாதிரி எதனா ஒரு பஞ்சு டயலாக் இண்டிகேட் தான் பண்ணுவார். அவர் போயிட்டு, ஏன்னா அவர் வந்து பிஜேபிக்கும் ஃப்ரெண்டாக இருக்கார், டிஎம்கேக்கும் ஃப்ரெண்டாக இருக்கார். அப்படி இருக்கும்பொழுது இது லோக்கல் தேர்தல்ன்னும் பொழுது அவர் யாரும் எதிர்த்து போகாமல் இருந்தால் போதும் அப்படின்னு நினைப்பாங்க. விஜய் அங்கே தான் தப்பு பண்ணார். ரஜினியோட ஆசி நமக்கு வேணும் அப்படின்னா ரஜினி அவரோட போய் இவர் புகைப்படம் எடுத்து கூட இருந்து பண்ணால் கரியரோட உச்சம் நீ கரியரோட மிச்சம்னு சொல்லிட்டு ரஜினி சாரோட ஃபேன்ஸுக்கு அது அப்படி தான் காதில் விழும். நான் வந்து இவ்வளோத்தை விட்டு விற்றேன், நான் 1வது பொசிஷனை விட்டு வந்தேன் அப்படின்போது தலையோட ஃபேன்ஸுக்கு என்ன தருவோம், இல்லையே 1வதுனா அப்படி. அப்போ எங்கால் வந்து ரேஸ் ஓட்டுவார், பைக்கு ஸ்டண்ட்டு பண்ணுவார், எல்லாம் பண்ணுவார், விஸ்வாசத்தை காட்டுவார். ஆனால் நீங்கள் வந்து எங்கால் கம்மி பண்ணுறீங்களா? அப்போ அவங்களோட ரசிகர்கள் வந்து நடிகர்களோட ரசிகர்கள் மாற மாட்டாங்க. இப்போ விஜய் சாரோட ரசிகர்கள்கிட்ட நம்ம போய் அரசியல் பேசினா அவங்க மாறுறாங்களா? நம்மளும் திட்டுவாங்க, ஏன்னா அவங்க மாற மாட்டாங்க. அப்போது விஜயோட ரசிகர்கள் மாற மாட்டாங்க, ஆனால் ரஜினியோட ரசிகர்கள் மாறணும். அஜித்தோட அரசியல் ரசிகர்கள் வந்து அரசியலுக்காக விஜய்க்காக மாறணும் அப்படின்னா இது போங்காட்டமாக இருக்குல்ல. நீங்கள் என்னைக்குன்னா மாறி அவங்களுக்கு எதனா நீங்கள் ரஜினி சாருக்கு என்னன்னா வாழ்த்து சொன்னீங்களா பிறந்த நாளுக்கு? இல்லை கூலி படம் நல்லா ஓடிச்சுன்னு எதனா நீங்கள் சொன்னீங்களா? காக்கா கதை சொன்னது யார்? அப்புறம் அஜித் ஒரு சில நேரத்தில் வந்து அஜித் படம் ஓடும்போது மங்காத்தா ஓடும்போது அங்கே போய் கொடியை காட்டினார். இதெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ ஓட்டு வேணும்னும் போது அவங்க எங்களை தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா விஜய் அண்ணா தான் அரசியலுக்கு வந்திருக்காரு, அஜித் அண்ணா வரல அப்படின்னா அஜித்தோட ஃபாலோவர்ஸு யங் ஏஜ் கிடையாது, சீசன்டானவங்க. அதனால் அவங்க பார்த்து அவங்க ஒரு முடிவு எடுத்துக்குவாங்க. ஓகே, அதாவது ரசிகர்கள் ஓட்டு யாருக்குன்றது ஆனால் முக்கிய பங்கு வகிக்கும், அது உண்மை, அது யாராலையும் தடுக்க முடியாது. ஸோ பிஸியான ஷெடியூலில் கோட்டீஸ்வரன் உங்களோட கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.